மிஸ் மிஸ் எனக்கு ஒரு டவுட் உண்டு, சொல்லி தரணும். என்னமா டவுட்? இப்ப ரெண்டிங் இருக்கு, சாரி பிளவுஸ் டிசைன், கை டிசைன் ரெண்டு இருக்கு. அது ப்ளீட் புடிச்சு அது போன்ல தான் பார்த்தேன் நான். அது ரொம்ப ஸ்பீடா காட்டுறாங்க, என்னால ட்ரை பண்ணி ஏழல. உங்களோட மெத்தட்ல இருக்க சொல்லி தரணும். கண்டிப்பா நிறைய நெக் டிசைன்ஸ் வருது இல்லையா, அதுல நீங்க எது பாத்தீங்க? ரொம்ப ஸ்பீடா காட்டுறனால புரியவே மாட்டேங்குது, நிறைய டிசைன் வந்து புரிய மாட்டேங்குது. அதுல எந்த டிசைன் நீங்க பாத்தீங்க? நான் ஒரு டிசைன் வச்சிருக்கேன் மிஸ். அது இந்த மிஸ் இதுதான் இந்த வீடியோ பாருங்க, அது ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாப்போம். இந்த ட்ரெண்டிங் ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது பேட்டர்ன் தான். ஏன்னா இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கிற நம்ம புது புது டிசைனை ட்ரை பண்ணும்போது பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம செஞ்சோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் உங்களோட கை என்ன அளவோ அது வந்து நார்மல் ஸ்லீவ், பஃப் ஸ்லீவ் கிடையாது, நார்மல் ஸ்லீவ் டிசைனுக்கு நீங்கள் வந்து பேட்டர்னை போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த பேட்டர்னை இதை இப்படி விரிச்சிடுங்க. விரித்து வச்சுட்டு இதில் என்ன அளவு இருக்குது, இப்போ இந்த ஸ்லீவோட பேட்டர்ன்லேயே எது பெருசாக இருக்குது அப்படின்றது பார்க்கணும். இந்த ஆம்புல் சைடு இருக்குது இல்லையா, இந்த ஆம்புலில் நம்மளுக்கு வளைஞ்சி வருது இல்லை, இந்த இடம் தான் நமக்கு பெருசாக இருக்குது. அப்படின்னும் போது இதோட அளவை வந்து அளந்துக்கணும், எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்க்கணும். 16 இன்ச்சு இருக்குது. இப்போ நீங்கள் 16 இன்ச்சு துணி வந்து நம்ம எடுக்கணும். 16 இன்ச்சு துணி எடுக்கும்போது பயமாக இருக்குன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, 17 இன்ச்சு அகலமும் 17 இன்ச்சு நீளம், அதாவது உயரம் ரெண்டுமே 17 இன்ச்சு வர மாதிரி 2 பீஸ் எடுக்கணும். ஏன் 2 பீஸ்னால், இப்போ இதில் வந்து வி ஷேப்புக்கு இப்படி வருது இல்லையா, அப்போ 2 துணியில் தச்சு நம்ம ரெண்டையும் வந்து ஒரே ஸ்லீவுக்கு அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ 2 ஸ்லீவோட துணி வந்து ஒரு ஸ்லீவுக்கே உங்களுக்கு யூஸ் ஆகும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த துணியில் வந்து 17 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் துணி வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 17.5 இன்ச்சு இருக்குது. 17 இங்கே பாருங்கள், 17.75 இருக்குது. அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சே வெட்டணும்னு அவசியம் இல்லை. எப்படியுமே நம்ம இதை தச்சுட்டு ஃபைனலாக பேப்பர் கட்டிங் இந்த பேட்டர்னை வச்சு வெட்டி நம்ம ஷேப் பண்ணி எடுக்க போகிறோம். அதால் இருக்கிற துணியை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நான் 16 இருந்துச்சு, அதில் 1 இன்ச்சு கூட எடுத்திருக்கேன். பட் அதை விட இதில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கூட தான் இருக்குது. இப்போ 2 மடிப்பில் துணி இருக்குது இல்லையா, இது அப்படியே நான் என்ன செய்ய போகிறேன், இந்த சைடும் 17 இது எவ்வளோ இருக்கோ, இல்லைன்னா நீங்கள் இன்னும் சிம்பிள் நான் சொல்கிறேனே, இது 2 பக்கம் அளக்க தேவையில்லை. இதை நீங்கள் முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சதுர பீஸ் தான் தேவை இல்லையா, முக்கோணமாக மடிச்சிட்டேன். சரி, நம்ம 2 பக்கமும் அளந்து மார்க் பண்ணுறதை விட முக்கோணமாக மடிச்சிட்டோன்னா நமக்கு ஈஸி. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம், சதுரமாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இது 2 பீஸ் தனித்தனியாக வெட்டி எடுக்கணும், ஒரே இதுவாக இருக்கக்கூடாது. ஆனால் இது வந்து 2 ஸ்லீவுக்கு கிடையாது, ஒரு ஸ்லீவுக்கு தான். இந்த மாதிரியான டிசைனுக்கு வந்து துணி அதிகமாக தேவைப்படும். ஓகேவா, இப்போ இது ஒரு ஸ்லீவுக்கே உங்களுக்கு 1/2 மீட்டர் துணி தேவைப்படுது. நான் எவ்வளோ மீட்டர் இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் பாருங்கள், மீட்டரில் செக் பண்ணுவோம். 46 சென்டிமீட்டர் இருக்குது. 1/2 மீட்டருக்கு ஒரு 4 சென்டிமீட்டர், ஒரு 4 சென்டிமீட்டர் தான் குறைவு. அப்போ 1/2 மீட்டர் துணி ஒரு கைக்கு தேவைப்படுது. அப்போ உங்களுக்கு 1 மீட்டர் துணி தான் 2 கைக்கு தேவைப்படும். ஸோ கணக்கு வச்சுக்கோங்க. ரைட், இப்போ இதை வந்து கட் பண்ணியாச்சு. இதை தைக்கிறது எப்படி அப்படின்றது சொல்கிறேன். நான் வந்து ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஊசி பெல் பின் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல ப்ளீட் பண்ண போகிறேன். நான் ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டு ப்ளீட் பண்ணுறேன். ஒரு 1 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து
பின் பண்ணணும். 1 இன்ச்சு உள்ள போற மாதிரி பின் பண்ணுங்க. லைனா மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுதான் இப்போ 1 இன்ச்சு இது உள்ள 1 இன்ச்சு போயிட்டு அடுத்த ஒரு கோடு உள்ள போகணும். ஓகேவா? இப்போ இந்த கோடு இதுலேருந்து ஒரு கோடு உள்ள போகணும். 3rd லைன். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ இந்த ப்ளீட்ஸ்லாம் 1 இன்ச்சு தான் மார்க் பண்ணி தைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து கம்பல்சரி இல்லை. நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு கூட மார்க் பண்ணி நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணாமையும் நீங்கள் வந்து டேரெக்டாகவும் தையல் மிஷினில் தைக்கலாம். அப்படி தைக்கும்போது சில நேரம் ஒரு கைக்கு ஒரு சைஸும் இன்னொரு கைக்கு இன்னொரு சைஸும் நம்ம ப்ளீட் பண்ணிட்டா மிஸ்டேக் ஆகிடும். பார்க்குறது ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஏன்னா ஒரே கைக்கு தான் இந்த 2 பீஸ் துணியுமே நம்ம தைக்க போகிறோம். அதனால உங்களுக்கு அந்த வி ஷேப் வந்து நீட்டாக வராது. அதுக்காக தான் நம்ம மார்க் பண்ணி செய்கிறோம். மார்க் பண்ணாமையும் செய்யலாம். நாங்கள் வீடியோவில் பார்க்கும்போது மார்க் பண்ணாமல் தான் அவங்க செஞ்சுருந்தாங்க. பட் நான் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக நான் மார்க் பண்ணி செஞ்சு காட்டுறேன். ஆனால் நான் 1 இன்ச்சுக்கு பண்ணுறேன். நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு வேணாலும் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ப்ளீட் வேணுன்னா எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற துணி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ப்ளீட்ஸ் பிடிக்காதீங்க. கொஞ்சம் மேலேயே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இது இப்படியே விடாமல் இந்த சைடு எல்லாமே நீங்கள் பின் பண்ணணும். நீங்கள் சின்ன ப்ளீட்டாக கூட பிடிக்கலாம். 1 இன்ச்சு கம்பல்சரின்னு இல்லை. 1/2 இன்ச்சு கூட பிடிக்கலாம். இப்போ சென்டரில் ஒரு தையல், இதில் ஒரு தையல், இதில் ஒரு தையல். ஓகேவா? 3ஆவதாக வந்து நான் கோடு போட்டு காட்டிடுறேன். இப்போ சென்டரில் ஒரு தையல், இதில் ஒரு தையல், இதில் ஒரு தையல். 3ஆவதாக வந்து இந்த கோடு இருக்குது இல்லையா, இதுக்கு நேராக ஒரு தையல். மூணு ஸ்டிச் போடணும். மூணு ஸ்டிச் போட்டுட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இதோட முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதையும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இதை தைக்கலாம். ஆக்சுவலி இதை வந்து தச்சிட்டு தான் நம்ம வெட்டுவோம். பட் இது வந்து நான் பின் பண்ணனால நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு வெட்டிட்டேன். இப்போ வந்து சென்டரில் ஒரு தையல், இதில் ஒரு தையல், இதில் ஒரு தையல், 3 தையல் போட்டுட்டு இதுலேயும் ஒரு ஸ்டிச் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ நான் கொடுக்கும்போது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
இது வந்து நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு கட் பண்ணி காட்டிட்டேன். பின் பண்ணோம், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பின் பண்ணோன்னே இந்த கார்னர் ஷேப்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ இது பாருங்கள், இந்த பக்கம் இப்படி இருக்குது. ஒரு சைடு மட்டும் ப்ளீட் துணி அப்படியே இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இது வந்து தச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இது 2 சைடுமே ப்ளீட் துணி இருக்குது, இன்னும் கட் பண்ணல. அப்போ இந்த இதுக்கு எப்படி நான் இப்படி தானே நம்ம தைக்கிறோம். இந்த ஷார்ப்பும் இப்படி வச்சு இப்படி தான் மிஷினில் தைக்கிறோம். சைடில் கோடு போட்டுட்டு இதை வந்து தச்சுட்டு கட் பண்ணியாச்சு. ஓகே, ஆனால் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி காட்டிட்டேன். அதுக்கப்புறம் தச்சு முடிச்சாச்சு. அதே மாதிரி இதுவும் தச்சு வச்சுருக்கேன், ஆனால் கட் பண்ணல. ஓகே, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உள்ள பக்கத்துக்கு தான் நம்ம வந்து இந்த கார்னர் ஷேப் இருக்குது பாருங்க, அதுக்கு நேராக கோடு போட்டு நான் கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே தைச்சிருக்கேன். இன்னும் கட் பண்ணல, ஏன்னா உங்களுக்கு இது காட்டுறதுக்காக கட் பண்ணல. இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த கார்னருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நேராக கட் பண்ணுறேன். நிறைய நூல் விட தேவையில்லை, லைட்டாக விட்டால் போதும். ஸோ நூலை கட் பண்ணாமல் நீங்கள் தைங்க. நூல் கட் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த ப்ளீட்ஸ் பிரிஞ்சிடும். இப்போ அதால் ரைட். இப்போ இங்கே பாருங்கள், இது இப்படி இருந்துச்சு, இது இப்படி இருந்துச்சு. ஓகேவா, இந்த சைடு இந்த பக்கம் ப்ளீட்ஸ் இருந்துச்சு, இதை நம்ம இப்படி கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு இங்கே 2 பக்கமும் ப்ளீட்ஸ் இருந்துச்சு, ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் இந்த துணி இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ளீட் இங்கே நேராக இருக்குது பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். இந்த ப்ளீட் இருக்கு இல்லையா, இந்த ப்ளீட்டும் இப்படியே வச்சு நீங்கள் இப்படியே ஜாயின் பண்ணணும். ஓகேவா, இதை இந்த பின்னெல்லாம் இப்போ தச்சாச்சு இல்லையா, ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் வச்சு இப்போ தைக்கணும். இப்போ இதுவும் வச்சு இதில் ஒரு தையல் போடணும். போடும்போது பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டார்டிங் ப்ளீட்ஸும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக. அவ்வளோதான். இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அடி 2 தையல் கூட வேணா போட்டுக்கலாம். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இப்போ 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக தைக்கணும். ஊசி ஏதாவது இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லைன்னா உடஞ்சிடும். இந்த ஊசி வந்து அவ்வளோதான். இப்போ இது வந்து தச்சாச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பின் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லா பின்னும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட பேட்டர்னை இதுக்கு மேலே வச்சு கட் பண்ண வேண்டியதுதான். சரியா, இப்போ இப்படி வச்சு சென்டர் இங்கே பாருங்கள், இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டரை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வைக்கணும். சரியா, இப்போ இதை கட் பண்ணிடலாம். பேட்டர்ன் வச்சு கட் பண்ண பிறகு இந்த சைடில் அப்படியே நான் இந்த கார்னருக்கு ஒரு தையல் போட்டேன். கீழே ஒன்றும் பண்ணல, ஏன்னா கீழே இது வந்து லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் கீழே தச்சிட்டு அப்படியே திருப்பி இந்த சைடு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கலாம். நார்மல் ப்ளவுஸ் லைனிங் வைக்காத மெட்டீரியல் அப்படின்னா நீங்கள் ஒரு பீஸ் இப்படி ஏற்ற மாதிரி ஒரு பீஸை வந்து மேலே தச்சிட்டு
நீங்கள் உள்ளே வச்சு ஃபுல்லாக உள்ளே மடைக்கிறணும், வெளியில் தெரிகிற மாதிரி வரக்கூடாது. ஓகேவா? அவ்வளோதான். இதில் வந்து ஒவ்வொரு வி ஷேப்புக்கும் நீங்கள் ஒரு பீட்ஸ் கட்டுறதுன்னா கட்டலாம். அதே மாதிரி இது எல்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு இந்த தையலை வந்து நம்ம பிரிச்சிடணும். இந்த தையல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இப்படியே வைக்கக்கூடாது. ஓகேவா? இந்த தையலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதுக்கும் ரிமூவ் பண்ணணும், இதுக்கும் ரிமூவ் பண்ணணும். இதை விட்டுறலாம். இப்போ இது உங்களுக்கு இப்படி தூக்கிட்டே இருக்காது. நீங்கள் வந்து இதை அயர்ன் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த இடத்துல ஃபுல்லாக தையல் பிரிச்சாச்சு பாருங்கள், ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த இடத்துலலாம் நம்ம பீட்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இது மாதிரி டிசைன்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.